இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஐபிஎல் 2025 மெகா ஆப்ஷனை வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய ஓனர்ஸும் அதே தான் கேட்டிருக்காங்க. ஆனால் பிசிசிஐ பொறுத்த வரைக்கும் கேன்சல்லாம் பண்ண மாட்டோம். ஸோ ரிட்டென்ஷன் ஸ்லாட்டை வேணால் அதிகப்படுத்துவாங்க. அது மாதிரி நியூஸஸ்லாம் வந்துட்டுருக்கு, ரிப்போர்ட்ஸஸும் வந்துட்டுருக்கு. ஸோ அது இல்லாமல் இன்னொரு புதுசாக ஒரு ரூல் கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இம்பேக்ட் பிளேயர் ரூலை வந்து தூக்க போகிறாங்க. ஸோ நிறைய ஓனர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, அஃபிஷியலாகவே கேட்டிருந்தாங்க. அங்கே வந்துட்டு டீம் மீட்டிங் அப்போ என்ன அதுனா, இப்போ வந்துட்டு இம்பேக்ட் பிளேயர் ரூல் கொண்டு வரனால ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டராக பவுலர் இருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு பிளேயர்ஸை வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்கள வந்து க்ரூம் அப் பண்ணி நம்ம இதுலேருந்து கொண்டு வர முடியாது கண்ட்ரிலேருந்து. அது மாதிரி வந்து சில பிளேயர்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இது வந்து மேஜரான ஒரு இது தான். ஸோ வந்து இம்பேக்ட் பிளேயர் ரூலை என்னை பொறுத்த வரைக்கும் தூக்குனா ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இந்தியனில் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஆல்ரவுண்டர்ஸ்லாம் அதிகமாக இருக்க மாட்டாங்க, அதுவும் முக்கியமாக பேஸ் ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ இது மாதிரி நம்ம வந்து பேஸ் ஆல்ரவுண்டர்ஸை நிறைய பேர் கொண்டு வந்துட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ வர எல்லாமே அது மாதிரி தான் கொஞ்சம் ஒரு பார்ட் டைம் பவுலராக தான் இருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்மளும் ஒரு இந்தியன் டீம் நல்லா கொண்டு வரலாம். ஸோ ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா உருவாக்கலாம் இப்பயே. ஸோ அதை வந்து ஃப்யூச்சரை ப்ரைட்டாக செட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு இம்பேக்ட் பிளேயர் ரூலை வந்துட்டு தூக்கிட்டா செம்மையாக இருக்கும். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இம்பேக்ட் பிளேயர் ரூல் இருந்துச்சுன்னா டோனி கூட வரலாம். ஸோ ஒரு 6 ரிட்டென்ஷன், ஸோ ஒரு இம்பேக்ட் பிளேயர் ரூல் இருக்குன்னா டோனி வருவார், இம்பேக்ட் பிளேயராக வந்து விளையாடிட்டு கூட போக சான்ஸுகள் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்சபடி